2 நாளாகமோ 30:12 வாங்க. 2 நாளாகமோ 30:12. யூதாவிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ராஜாவும் பிரபுக்களும் கட்டளையிட்ட பிரகாரம் செய்கிறதற்கு தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திற்று. அல்லேலூயா. காலையில் 3 காரியத்தை நம்ம கவனிச்சோம். ஆண்டவருடைய கரம் நடப்பிக்கிற ஒரு 3 காரியம் நான் உங்களுக்கு சொன்னேன். அவருக்கா என்னென்ன சொன்னேன்? 1, சாத்தியமாக்குகிற கரம். 2வது, சகலத்தையும் அருளி செய்கிற கரம். 3வது, அமரும் கரம். சாத்தியமாக்கும் கரம், சகலத்தையும் அருளும் கரம், அமரும் கரம். ஸோ இந்த சாத்தியமாக்குகிற கரத்தில் சில விஷயங்களை ஒவ்வொரு சர்வீஸ்லையும் கவனித்தோம். அதில் கடைசியாக 3வது சர்வீஸில் எதை சொல்லி முடித்தோம்னா, மோசேக்குள்ளே இருந்ததான ஒரு ஆவிக்குரிய தாகம். மோசே ஆண்டவர்கிட்ட மகிமையை பார்க்கணுன்னு கேட்டான். அந்த மகிமை ஆண்டவர் பார்க்கும்படி கிருபை செஞ்சார். அதை கவனிச்சிட்டோம், அதை பார்த்தோம். ஆவிக்குரிய தாகம், தீராத ஆவிக்குரிய தாகம். மோசே என் பிள்ளை குட்டியை ஆசீர்வதிங்கன்னு கேட்கல, என் சந்ததியை ஆசீர்வதிங்கன்னு கேட்கல, வீடு காரத்தாங்கன்னு கேட்கல, நோய் நொடி இல்லாமல் பார்த்துக்கோங்கன்னு கேட்கல. ஆண்டவர்கிட்ட ஒன்று கேட்டான். அவனுடைய ஊழியத்தின் நாட்களில், உங்கள் வல்லமையை பார்த்துட்டேன், உங்கள் மகிமையை நான் பார்க்கணும் ஆண்டவரே, உங்கள் மகிமையை பார்க்கணும் ஆண்டவர். ஆண்டவர் பார்த்தாரு, இவன் வேறு எதையுமே கேட்காம, கேட்குறதுக்கு நிறையா இருந்தோம், எதையுமே கேட்காம என் மகிமையை பார்க்கணுன்னு கேட்டான்ல. உடனே கர்த்தருக்கு அதை கொடுக்கும்படி ஆண்டவர் சித்தம் கொண்டார். சித்தம் கொண்ட தேவன், என் கரத்தினால் அவனை மூடுவேன், நான் கடந்து போன பிற்பாடு என் பின் மகிமையை பார்த்துக்கோ. ஏன்னா என் மகிமையை பார்த்து நீ உசுரோடு இருக்க முடியாது. என் மகிமையை பார்த்தா செத்துருவான் எல்லா பேரும். ஆனால் நீ கேட்டுட்ட, உனக்கு மகிமையும் காட்டணும், உன்னையும் பாதுகாக்கணும். உடனே என் கரத்தினால் அப்படி மூடி மறைச்சு அவர் பிரசன்னமாகி வரும் பொழுது முழுசாக பார்த்தா செத்துருவான், அப்படி மொத்தத்தில் சாம்பல் ஆயிடுவான். ஆனால் அவர் கரத்தின் நிழல் அங்கே பாருங்கள், கரத்தில் நிழல் இருந்துச்சு, மொத்த மகிமையும். ஆனால் அந்த கரை மட்டும் அவனுக்கு நிழலாக மாறுச்சு. அந்த கரை நிழலாக மாறி அவனை பாதுகாத்து அப்படி கடந்து போய் மகிமையை கர்த்தர் காமிச்சார். தீராத ஆவிக்குரிய தாகத்தை அவருடைய கரத்தினால கர்த்தர் நமக்கு தீர்த்து வைக்கிறவர், நிறைவேற்றி முடிக்கிறவர். உங்களுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய தாகம் இருக்கா? ஆவிக்குரிய தாகம். பல நேரங்களில் நம்முடைய குடும்பம் பிள்ளைகளுக்காக, நம்முடைய சரீர பிரகாரம் உலக பிரகார காரியங்களுக்காக நம்ம உபவாசம் பண்ணி ஜெபித்த நாட்கள் உண்டு. ஆனால் ஆவிக்குரிய தாகத்துக்காக யாராவது கேட்டிருக்கீங்களா ஆண்டவற்ற? ஆவிக்குரிய காரியம், ஆண்டவரே இந்த விஷயத்தில் நான் பார்க்க விரும்புகிறேன், என் கண்ணை மூடுறதுக்கு முன்னால் இந்த ஆவிக்குரிய விஷயத்தில் நான் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு. ஆவிக்குரிய விஷயத்தில், ஜப வாழ்க்கையில், ஆண்டவர் விரும்புகிற அந்த அர்ப்பண வாழ்க்கையில், ஊழிய வேகம், அர்ப்பண ஓட்டம், இந்த தரிசன ஓட்டம், இந்த ஆவிக்குரிய விஷயத்தில் யாருக்காவது உங்களுக்கு உள்ள தீர்க்க முடியாத ஒரு தாகம் இருக்கும்னா, கர்த்தர் சொல்றாரு, என் கரத்தினாலே அதை நான் நிறைவேற்றி கொடுப்பேன். ஆவிக்குரிய ஒரு உங்களுக்குள்ள அந்த ஒரு மிகப்பெரிய தாகம் இருக்கும்னா, இத்தனையும் நான் செய்கிறேன்ல உன் வாழ்க்கையில், எத்தனையும் இந்த 2-3 வாரமாக நம்மகிட்ட பேசுகிறாரு பாருங்க, இவ்வளவும் செய்கிற தேவன் ஆவிக்குரிய தாகத்தையும் அப்படியே கரத்தினால் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார். அதில் மோசே கேட்ட அந்த ஆவிக்குரிய தாகத்தை ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்தாரு. அதில் இன்னொரு பகுதி உண்டு. எசேக்கியா ராஜாவுக்குள்ள ஒரு விருப்பம் இருந்துச்சு. எசேக்கியா ராஜாவுக்குள்ள, நான் இன்னும் ஒரு 40 வருஷம் உசுரோட இருந்து நான் இன்னும் தேசத்தை ஆளுகை செய்யணும் அப்படின்னு அவன் கேட்கல. சிங்காசனத்தை வேற நிலைநிறுத்துங்கன்னு கேட்கல, சந்ததி ஆசீர்வதிங்கன்னு கேட்கல. எசேக்கியாவுக்குள்ள இருந்த ஒரு பெரிய விருப்பம் என்ன தெரியுமா? அந்த விருப்பம் நிறைவேற்றும்படி எவ்வளவோ முயற்சி எடுக்கிறான், தடைகள் வந்து கொண்டே இருக்கு. நல்லா கவனிங்க. ஆண்டவர் காரியத்தில் அவனுக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சு. ஆண்டவர் காரியத்தில், ஆலய காரியத்தில், ஆராதனை காரியத்தில் அவனுக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சு. அந்த விருப்பத்தை நிறைவேற்றும்படி அவன் முயற்சி எடுக்கிறான். ஆனால் அதுக்கு அடுத்தடுத்து தடைகள் வருது, அது தடைபட்டு போய் நிற்குது, அதை நிறைவேற்ற முடியாமல் இருக்குது. நீங்கள் உலக பிரகாரமாக நீங்கள் ஒரு முடிவு எடுங்க, சப்போர்ட் பண்ண நிறைய பேர் வருவாங்க. ஆனால் ஆண்டவர் காரியத்தில் நீங்கள் ஒரு முடிவு எடுங்க, மொத்த பேரும் சேர்ந்து எதிர்ப்பாங்க, மொத்தமாக தடை நமக்கு வந்து நிற்கும். எசேக்கியாவுக்கு அப்படி வந்துச்சு. அந்த நேரத்தில் ஒரு வசனம் சொல்லுது,
இப்ப வாசித்தோம்ல 2 வாசிங்க. யூதாவிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ராஜாவும் பிரபுக்களும் கட்டளையிட்ட பிரகாரம் செய்கிறதற்கு தேவனுடைய கரம். அந்த வார்த்தை எவ்வளவு பயங்கரமா இருக்கு. தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்தியது. தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்தியது. சொல்லுங்க, தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்தியது. சபையை ஒருமனப்படுத்தியது. தேவ ஜனத்தை ஒருமனப்படுத்தியது. கர்த்தருடைய பிள்ளைகளை ஒருமனப்படுத்தியது. நடக்கிறத சுருக்கமா சொல்றேன், உங்களுக்கு நல்லா புரியணும்னா இந்த அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. நல்லா புரியும். அதாவது பெரிய ஆபத்திலிருந்து கர்த்தர் தங்களை விடுவிச்சிருக்கிறாரு. சனகரிப்பு ராஜா கரத்திலிருந்து ஆண்டவர் தங்களை விடுவிச்சிருக்கிறாரு. வந்த பெரிய ஆபத்திலிருந்து கர்த்தர் தம்மை விடுவித்ததுக்காக ஆண்டவருடைய ஆலயத்தில் கூடி கர்த்தரை ஆராதிக்கணும், பஸ்கா ஆசரிக்கணும்னு சொல்லி எசேக்கியா விரும்பினா. சபையெல்லாம் கூடி வரணும் ஆலயத்தில். மொத்த சபையும் கூடி வந்து, இஸ்ரவேல் ஜனங்கள் கூடி வந்து பஸ்கா பண்டிகை ஆசரித்து, கர்த்தருக்கு பண்டிகை ஆசரித்து கர்த்தரை ஆராதிக்கணும்னு விருப்பப்பட்டான். இதுல என்ன தப்பு? கண்டிப்பா செய்ய வேண்டிய காரியம் தானே. சொல்லுங்க, ஆவிக்குரிய விஷயம் தானே. ஆண்டவர் காலையில் எழும்பிட இன்னைக்கு சாயங்காலம் ஆலயத்துக்கு போனோம் அப்படின்ன உடனே இது சந்தோஷமான விஷயம் தானே. சனிக்கிழமை நைட்டு நாளைக்கு காலையில் ஆராதனைக்கு போனோம், சந்தோஷமான விஷயம் தானே. ஆராதனைக்கு எல்லாரும் கூடி வாங்க, சபை எல்லாரும் கூடி வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். ஏன்னா கர்த்தர் பெரிய ஆபத்திலிருந்து நம்மை விடுவிச்சிருக்கிறாரு. அந்த நன்மை செஞ்ச தேவனுக்கு நம்ம எல்லாரும் ஆராதனை செலுத்துவோம் அப்படின்னு கூப்பிடுறான். அங்க உடனே பெரிய தடைகள் வருது. யாருமே அதுக்கு ஒத்து வரல. தடை வந்த உடனே பல வருஷம் அந்த காரியம் நின்று போச்சு. வசனத்தில் இருக்கு, அதெல்லாம் நீங்க வீட்டில் வாசித்துக்கோங்க. இப்போ எனக்கு நேரம் இல்லை, சொல்றதுக்கு நிறைய இருக்கு, வேகமாக ஓடன்னு இருக்கும். பல வருஷமா அந்த காரியம் தடைபட்டு போய் நிக்குது. மறுபடியும் தடை வந்தது உடனே இழுத்து மூடிட்டு எசேக்கியா ராஜா போய் படுத்து தூங்கல. நல்லா கவனிங்க, கர்த்தருடைய காரியத்துல ஒரு கால் முன் வச்சீங்கன்னா அதுக்கு எதிர்த்த திசையில 99% உங்களுக்கு எதிர்ப்புகள் வந்து நிற்கும். ஆண்டவர் விஷயத்துல நீங்க முன் வச்சு பாருங்க, அனுகூலங்கள் எங்கேயுமே இருக்காது. அனுகூலம் இருக்காது. 99% எதிர்ப்புகள் தான் முன்னால நிற்கும், தடைகள் தான் முன்னாடி நிற்கும். பட் அதையும் நீங்க தாண்டி பாருங்களேன், அதையும் நீங்க உடைச்சு வந்து பாருங்களேன். எசேக்கியா உடனே படுத்துக்கல, உடனே சோர்ந்து போகல. நீங்க லேச முயற்சி எடுக்கிறீங்க, தடைப்பட்ட உடனே நிறைய பேருக்கு அது சாக்கா கிடைச்சிருது. நல்ல வேலை இது சாக்கு, நல்ல வேலை சொல்றதுக்கு சாக்கு. ஆனா அவன் அப்படி எடுத்துக்கொள்ளல. அதையும் தாண்டி அவன் முயற்சி பண்றான். மொத்த இஸ்ரவேல் தேசத்துக்கும் கடிதம் போடுறான். இந்த நாள்ல எல்லாரும் சேர்ந்து கூடி வாங்கடா, நம்ம எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போம் அப்படின்னு நிருபங்களை அனுப்பி கொடுக்கிறான். அப்படிங்க ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அதுக்கு பிரதிபலன் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அதுல 10ஆம் வசனம் வாசிங்க. அப்படி அந்த அஞ்சல்காரர் எப்ராயிம் மனாசே தேசங்களில் செப்லோன் மட்டுக்கும் ஊர் ஊராக திரிந்தார்கள். ராஜா இப்படி ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறாரு, எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய ஆலயத்துல கூடி வந்து ஆராதிக்கணும்னு கட்டளை கொடுத்திருக்கிறாரு. எல்லாரும் கூடி வாங்க அப்படின்னு அஞ்சல்காரங்க எல்லா கோத்திரத்தையும் போய் சந்திக்கிறாங்க, எல்லா வீட்டுக்கும் போய் தபால் போடுறாங்க, எல்லா வீட்டுல போய் செய்தி சொல்றாங்க, சபைக்கு வாங்க, ஆலயத்துக்கு வாங்க, ஆராதனை செய்ய வாங்கன்னு கூப்பிடுறாங்க. நடந்து என்ன தெரியுமா? கவனிங்க, எப்ராயிம் மனாசே தேசங்கள் செபுலோன் மட்டும் ஊரூராக திரிந்தார்கள். ஆனாலும் அவர்கள் இவர்களை பார்த்து நகைத்து பரிகாசம் பண்ணினார்கள். 12ல் 3 கோத்திரம் பரிகாசம் பண்ணது. 3 கோத்திரம், மனாசே, எப்ராயிம், செபுலோன், 3 கோத்திரம் ஒன்று சேர்ந்து ஆராதனைக்கு போறாங்களாம். இவங்க வெள்ளச்சலை கட்டிட்டு கிளம்பிட்டாங்க, பைபிள் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க, பேக்க போட்டு கிளம்பிட்டாங்க. இவங்க போய் ஆராதனைக்கு போறாங்களாம், பரியாசம் பண்றாங்க. வேற யாரும் இல்லை. கவனிங்க, கானானியர்ல ஒருத்தன் பரியாசம் பண்ணா பிரச்சனை இல்லை, அந்நியன் ஒருத்தன் பரியாசம் பண்ணா பிரச்சனை இல்லை, ரட்சிக்கப்படாத ஒருத்தன் பரியாசம் பண்ணா பிரச்சனை இல்லை. பரியாசம் பண்ற யார் தெரியுமா? மனாசே, எப்ராயிம், செபுலோன். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க பரியாசம் பண்றாங்க, கர்த்தருடைய பிள்ளைங்களே பரியாசம் பண்றான். உங்களுக்கு விரோதமாய் வருகிற பரியாச நாவு வெளியே இருந்து வர வேண்டாம், ஆல்ரெடி உள்ளே இருக்கு. சிலருக்கு வீட்டுக்குள்ள இருக்கு, சிலருக்கு கூட்டத்துக்குள்ள இருக்கு, சிலருக்கு சபைக்குள்ளே இருக்கு.
சொந்தக்காரன் பரியாசம் பண்றான். இப்ப ஆண்டவர் பார்த்தாரு, என் ஊழியக்காரன் என்னுடைய விஷயத்துல வைராக்கியமா நின்று என் சமூகத்துல கூடி என்னை ஆராதிக்கணும்னு என்னுடைய தாசன் எவ்வளவு முயற்சி பண்றான். ஆளுக்கு ஒரு திசையில இழுத்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. அவன் உன்னை பேசுறான், இவன் உன்னை சிந்திக்கிறான், அவன் உன்னை பார்க்கறான். இது லாய்க்கப்படாது. இவன் எசேக்கியா மட்டும் முயற்சி பண்ணினா இந்த காரியம் நடக்காது. உடனே தான் கர்த்தர் உன்னை பண்ணாரு. மொத்தம் 12 கோத்திரத்துக்கு நேராக கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டினாரு. இஸ்ரவேல் தேசத்துக்கு நேராக கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டினாரு. கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டினவன அவர்கள் ஒருமனப்பட்டார்கள். கர்த்தருடைய கரம் சபையை ஒருமனப்படுத்தியது. கர்த்தருடைய கரம், அதான் வாசிக்கிறோம். அந்த கட்டளையிட்ட பிரகாரம் செய்கிறதற்கு என்ன கட்டளையிட்டப்பட்டது தெரியுமா? எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கணும், எல்லாரும் சேர்ந்து உபவாசிக்கணும், எல்லாரும் சேர்ந்து முழங்கால் படிட்டு கர்த்தரை தொழுது கொள்ளணும். கட்டளையிடப்பட்டது. எவனும் ஒத்து வரல. ஆளுக்கு ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்தான். ஆண்டவர் பார்த்தாரு, என் ஊழியக்காரன் எவ்வளவு பிரயாசப்படுறான், எசேக்கியா எவ்வளவு பாடுபடுறான். இந்த சபையை நடத்த, இந்த ஜனங்களை கூட்டி சேர்க்க, ஆராதனை நடத்த, கர்த்தரை சேவிக்க, என்னை தொழுது கொள்ள, வசனத்தை போதிக்க, ஜனங்களை வழி நடத்த எவ்வளவு பிரயாசப்படுறான். இவனுக்கு 12 பேரும் ஒத்து வர மாட்டுக்காங்க. ஆளுக்கு ஒரு திசையில போறாங்க. எனவேதான் ஆண்டவர் பார்த்தாரு, பொறுத்து பார்த்தாரு, இது சரிப்படல. ஆகவேதான் கர்த்தர் ஒரு காரியம் செஞ்சாரு. அதுதான் வாஸ்தவம். 2 நாளாகமம் 30:12 தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்தி, மொத்த சபையும் சேர்ந்து தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திச்சு. அந்த கரம் இந்த மாலை நேரத்தில் இந்த சபைக்குள்ள வருவதாக, இந்த ஆலயத்துக்குள்ள வருவதாக, 12 கோத்திரத்துக்குள்ள வருவதாக, சின்ன பிள்ளைகள் இருந்து முதியோர்கள் வரைக்கும் அந்த கரம் இறங்கி வருவதாக, ஒருமனப்படுத்துவதாக. கர்த்தருடைய கரம் சபையை ஒருமனப்படுத்துவதாக. கர்த்தருடைய கரம் சகல காரியத்திலும் சபையை ஒருமனப்படுத்துவதாக. ரபகதனமா எஸ்ரானா நெகேமியானா ஏமேல கத்தர்கர். எனக்குள்ள சில பாரம் உண்டு, எனக்குள்ள சில தாகம் உண்டு, எனக்குள்ள சில வேகம் உண்டு, எனக்குள்ள சில வைராக்கியம் உண்டு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த காரியங்களில் முயற்சி எடுக்கும் பொழுதெல்லாம் தோல்விகள், அடிமேல அடி, மேலும் மேலும் அதில் தொடர்ந்து முன்னேறி போக விடாதபடி ஏகப்பட்ட போராட்டங்கள், சவால்கள் போராடி கொண்டு தான் இருக்கிறோம் இப்போ வரைக்கும். ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. எசேக்கியாவின் நாட்களில் சபையை ஒருமனப்படுத்தின இந்த தேவனுடைய கரம் இந்த சபையை ஒருமனப்படுத்தும், ஜனத்தை ஒருமனப்படுத்தும், அத்தனை பேரையும் ஒருமனப்படுத்தும், அத்தனை பேர் இருதயங்களும் கர்த்தருடைய கரம் ஒருமனப்படுத்தும். சொல்லுங்க, அந்த கரம் இந்த சபையை ஒருமனப்படுத்தணும். அந்த கரம் நம்ம ஒருமனப்படுத்தணும். இந்த கூட்டத்தை ஒருமனப்படுத்தணும். சொல்லுங்க. உங்க கரம் இந்த சபையை ஒருமனப்படுத்துவதாக. ஜெபிங்க. சின்ன பிள்ளைங்க எல்லாம் கண்ணை மூடி என் கூட சேர்ந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஏசப்பா, எங்க சபையை உங்க கரம் ஒருமனப்படுத்தட்டும். தேவனே, உங்க கரம் இந்த சபையை ஒருமனப்படுத்தட்டும். தேவனே, எல்லார் இருதயங்களையும் ஆளுகை செய்கிறவ, எல்லாருடைய இருதயங்களையும் ஆளுகை செய்கிறவ இந்த சபை, மொத்த சபையும் கர்த்தர் உங்க கரத்தின் கீழே கொண்டு வந்து ஒருமனப்படுத்துங்கப்பா. ஏஸ்ரானா நெகேமியானா ஏமேல கத்தர் கரம். ஹல்லேலூயா.
அந்த கரம் வந்துருச்சுன்னு வைங்களேன், இந்த ஜப குறிப்பு இன்னையோட விடக்கூடாது. ஒவ்வொரு நாள் இந்த ஜப குறிப்புக்காக ஜெபிக்கணும். சபை கூடும்போதெல்லாம் ஜெபிக்கணும். உங்க வீடுகளில் ஜெபிக்கணும். தனி ஜபத்தில் ஜெபிக்கணும். ஆண்டவரே, எசேக்கியா நாட்களில் குறுக்க வந்த உங்க கரம் இந்த சபையில வரட்டும் ஆண்டவரே. ஒரு ஆராதனையில் நாங்கள்லாம் கூடி ஆராதிக்கும் பொழுது எதிர்பாராத நேரத்தில் நாங்கள் எவ்வளவு பிரயாசப்பட்டு நடக்காத காரியம் உங்க கரம் வந்துருச்சுன்னா மொத்தமும் ஒரே நேரத்தில் நடந்து முடியும். உம்முடைய கரம் ஒருமனப்படுத்துவதாக. அங்க அசாத்தியமா இருந்துச்சு. அவங்க எல்லாரும் ஒன்று சேர்க்கிறது அசாத்தியமா இருந்துச்சு. ஒன்று தெரியுமா? 300 நரியை கூட்டிடலாம், ஆனால் 3 பேரை கூட்ட முடியாது நம்மளால. யோசிச்சு பாருங்க, நிறைய பேர்பட்ட தந்திரம். ஆனால் அதையவே ஒருத்தன் பிடிச்சிருக்கான். 300ஐயும் பிடிச்சி 2 ஜாயின் பண்ணி வாழை கட்டி விட்டுருக்கானே அப்பா, அதையே பிடிச்சிருக்கிறான். ஆனால் அதை பிடிச்சிடலாம், அதை பிடிச்சி ஒன்று சேர்த்துடலாம். புரிஞ்சுட்டா இல்லையா? புரிஞ்சுட்டா இல்லையா? நிறைய பிடிச்சி ஒன்று சேர்த்துடலாம், எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துடலாம். ஆனால் அவர் கரம் வந்தால் முடியும். அவர் கரம் வந்தால் முடியும். அவர் கரம் வரக்கூடிய நாட்கள், அவர் கரம் வரக்கூடிய நாட்கள், சபையை ஒருமனப்படுத்தக்கூடிய நாட்கள். சபையை கர்த்தர் அதை செய்வார். இத்தனை நாள் பேசாத அந்த வார்த்தையை கர்த்தர் இப்போ நம்மகிட்ட பேசுறாருன்னா ஆண்டவர் இதை செய்ய போகிறாரு. கர்த்தர் சபைக்குள்ள இந்த வார்த்தையை கர்த்தர் செய்ய போகிறார். சாத்தியமாக்கும் கரம் சபையில ஆண்டவர் இதை சாத்தியமாக்குவா. ரெண்டாவது ஆண்டவர் மட்டும் பேசினாரு, சகலத்தையும் அருளும் கரம், அருளி செய்யும் கரம், சகலத்தையும் அருளும் கரம். அதே 1 நாளாகமோ 29:16 வாசிங்க. 1 நாளாகமோ 29:16. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கென்று உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறதற்கு நாங்கள் சவதரித்திருக்கிற இந்த பொருட்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது, எல்லாம் உம்முடையது. உம்முடைய கரத்திலிருந்து வந்துச்சு, எல்லாம் உம்முடையது. அப்போ அங்க அடுக்கி வச்சிருக்காங்க. வெள்ளி, பொண்ணு, வெண்கலம், மரம், விலையேறப்பட்ட ரத்தின கற்கள். அந்த அதிகாரம் வீட்டில் வாசிச்சிங்கன்னா தெரியும். எல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. அடுக்கி வச்சுட்டு சொல்கிறாங்க, இதெல்லாம் நாங்கள் ஒன்றும் சம்பாத்தியம் பண்ணலை, உம்முடைய கரத்திலிருந்து வந்துச்சு. இந்த வெள்ளி உம்முடைய கரத்திலிருந்து, இந்த பொன் உம்முடைய, இந்த வெண்கலம் உம்முடைய கரத்திலிருந்து, இந்த விலையேறப்பட்ட ரத்தின கற்கள் உம்முடைய கரத்திலிருந்து, எல்லாமே உம்முடைய கரத்தில். அதாவது நீங்க அருளி செய்த ஆசீர்வாதம், உம்முடைய கரம் அருளி செய்த ஆசீர்வாதம் தான் இது. நான் ஒன்றும் பெருசா கொடுத்துட்டேன்னா சொல்ல முடியாது. உங்ககிட்ட வாங்கி உங்ககிட்ட கொடுக்க, இது என்ன பெரிய விஷயம்? என்ன பெரிய விஷயம் இல்லையா? அவருடைய கரம், அவருடைய தாற்பயம், அவருடைய சாராம்சம் என்னன்னா, அவருடைய கரம் தான் அங்கே அத்தனை ஆசீர்வாதங்களையும் அருளி செய்தது. அருளி செய்த கரம், ஆசீர்வாதங்களை அருளி செய்த கரம். சொல்லுங்க, அருளி செய்த கரம், அருளி செய்த ஆசீர்வாதங்களை அருளி செய்த கரம். இப்போ இதை 3 வகையா பிரிக்கலாம். இதை 3 வகையா பிரிக்கலாம். அருளி செய்கிற கரம் எதெல்லாம் அருளி செய்யும்னா, என்னுடைய சரீர தேவையை அருளி செய்யும். இந்த உலக வாழ்க்கையில் நான் வாழ்கிறதுக்கு தேவையான சரீர பிரகாரமான காரியங்களை, எனக்கு தேவையான காரியங்களை அவருடைய கரம் என்ன செய்யும்? அருளி செய்யும். ரெண்டாவது, இந்த பூமியில் நான் வாழ்கிறதுக்கு எனக்கு வேண்டிய பாதுகாப்பை அருளி செய்கிற கரம். மூணாவது, எனக்கு எதிராக எழும்புகிற சத்துருவின் சேனைகள் மேல ஜெயத்தை அருளி செய்கிற கரம். அப்ப அருளி செய்கிற கரம் 3 காரியத்தை நமக்கு அருளி செய்கிறது, அருள்கிறது. ஒன்று, என்னுடைய சரீர தேவைகளை எனக்கு அருளி செய்கிறது. ரெண்டாவது, இந்த உலகத்தில் வாழுகிறதுக்கு எனக்கு வேண்டிய பாதுகாப்பை எனக்கு அருளி செய்கிறது. மூன்றாவது, எனக்கு எதிராக எழும்புகிற சத்துருவின் சேனைகள் மேல ஜெயத்தை எனக்கு அருளி செய்கிறது. ஆண்டவரே,
இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு எனக்கு தேவையான சரீர தேவைகளையும் உங்கள் கரம் எனக்கு அருளி செய்யும். வாழ்றதுக்கு வேண்டிய பாதுகாப்பை உங்கள் கரம் எனக்கு அருளி செய்யும். எதிராய் வருகிற சத்துருவின் மேலே ஜெயத்தை எனக்கு அருளி செய்யும். அதில் முதல் விஷயம் 104 சங்கீதம் 28 பாருங்களேன். 104:28 பாருங்க. நீர் கொடுக்க முந்தின வசனம் வாசிட்டு வா. ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று. இன்னும் முந்தின வசனத்துக்கு போ. அதான் அதிலே கப்பல்கள் ஓடும். கடல்ல வேற எங்க இல்ல. அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு. ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். பாருங்க, கடலுக்குள்ள இருக்கிறது எல்லாம் யாரை நோக்கி காத்திருக்கா? எங்க கடலுக்குள்ள கணக்கெடுத்து பாருங்க. தூத்துக்குடி கடலை மட்டும் கணக்கு வைக்காதீங்க. ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள 3 பங்கு கடல் இல்லையா? நம்ம இந்திய பெருங்கடல், பசிபிக் கடல், அப்புறம் என்னையா இருக்கு, வங்காள விரிகுடா கடல், அப்புறம் அட்லாண்டிக் ஓஷன், பசிபிக் ஓஷன் இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. எவ்வளோ கிடக்கும் நீங்கள் கணக்கு போட்டு பாருங்க. நமக்கு இந்த தூத்துக்குடிக்குள்ளே இருக்கிற இந்த 5 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற இந்த எல்லைக்குள்ளேயே 12 மாதமும் ஒரு நாள் தவறாமல் அந்த தடை போட்டிருந்தாலும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. எங்கிட்ட கூடியாது அந்த 1 மாதம் 3 மாதம் தடை போடுவாங்களே இனப்பெருக்கத்துக்காக, ஆனாலும் வந்துக்கிட்டு தான் இருக்குன்றேன். வருது. அந்த நாட்டில் மீன் சாப்பிடாம இருக்கும். வரத்தானே தடை போட்ட நாட்டு மீன் வருதுல்ல. அப்போ 12 மாதமும் உலகம் உண்டான முதல் வந்துக்கிட்டு இருக்கு. கர்த்தர் உலகத்தை உண்டாக்கி இந்த நான்வெஜ்ஜை அலோவ் பண்ணார் பாருங்க. அப்போ இருந்து வந்துக்கிட்டு இருக்கு. இத்தனை யுகம், எத்தனை நூற்றாண்டு, எத்தனை தலைமுறை, உலகம் எங்கும் கணக்கு போட்டு பாருங்க. கொஞ்சம் மனக்கணக்கில் கால்குலேட்டருக்கு தன்னால் மூச்சு வாங்கும் இல்லை? அப்படி உலகமெங்கும் உலகம் உண்டான நாள் முதற்கொண்டு அதில் உள்ள கணக்கு போட்டீங்கன்னா ஐரமீன்ல இருந்து திமிங்கல வரைக்கும் கணக்கு போட்டு பாருங்க. இத்தனைகளும் உள்ள விளையாடுவாக. பசிச்சுன்னா அப்படி மேலே வந்து அவரை நோக்கி பார்ப்பாங்க. அந்த வசனத்தை கவனிங்க, நல்லா கவனிங்க. மறுபடியும் வாசியாத. ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். அதுக்கு இருக்கிற நம்பிக்கை, அதுக்கு இருக்கிற ஒரு விசுவாசத்தை பாருங்களேன். அதுக்கு இருக்க விசுவாசத்தை பாருங்க. ஆகாரம் தருவீர் என்று என்ன ஒரு விசுவாசம். அதுக்கு யார் பிரசங்கம் பண்ணா? எந்த பாஸ்டர் போய் பிரசங்கம் பண்ணாரு? எந்த பாஸ்டர் அந்த மீன்களுக்கும் திமிங்களுக்கும் போய் நம்பிக்கையோடு இருங்க, விசுவாசம் பிரசங்கம் பண்ண? நம்ம உயிரை கொடுத்து பிரசங்கம் பண்ணாலும் ஒரு நாள் தான் இப்படி நிக்கி, அடுத்த 6 நாளும் ஏஸ்ரா அப்படி ஏஸ்ரானா நெகமியானா இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா எவ்வளோ கம்பீரம். ஆஹா, யுத்தத்துக்கு அனுப்புனா முதல் வெற்றி உங்களுக்கு தான், பார்த்துக்கோங்க. ஆனால் சனிக்கிழமை சாயங்காலம் பாருங்க இல்ல. ஆனால் அதுகள் எல்லாம் எனக்கு ஆகாரம் தருவீர், எனக்கு ஆகாரம் தருவீர். அவங்க எல்லாம் அப்படி வாசி, தொடர்ந்து வாசி. அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க, கர்த்தருடைய கரம், அருளி செய்யும் கரம், இம்மைக்குரிய தேவைகளை அருளி செய்யும் கரம், அவர் கரத்தை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். சும்மா ஆளுக்கு கொஞ்சம் பங்கு போட்டு போகிறது இல்ல, மொத்த கடல்ல உள்ள அத்தனை ஜீவன்களும் திருப்தியாகிறது, திருப்தியாகிறது. நம்ம வீட்டில் இருக்கிற 4 மீனை வளர்க்கறதுக்கு நம்ம படுற பாடு. எரை போட்டு முடியாமல் கடைசியில் அதை தூர போட்டு அதெல்லாம் பூட்டை கட்டி தூர போட்ட நாள். முதல்ல ஆர்வமாக வளர்த்தீங்க, முதல்ல ஆர்வமாக எரை போட்டீங்க, ஆர்வமாக செஞ்சீங்க, அப்புறம் கொஞ்சம் பெருசாக வாங்கினீங்க, கூட 4 மீன். அப்புறம் காலம் போக போக அதுக்கு தீனி போட்டு முடியலை, அதை கவனிக்க முடியலை, அது ஒன்றா அதுக்கு போடாமல் அதுவும் போயிடுச்சு. கடைசியில் மொத்தமாக மூட்டை கட்டி போட்டாச்சு. 4 மீனை வளர்க்குறதுக்கு நமக்கு முடியல. மொத்த கடல்ல உள்ள ஜீவராசிகளை யாருடைய கரம் போசிக்கு, கர்த்தருடைய கரம் போசிக்கு. அல்லேலூயா. அதனால தான் அவங்க வலைக்குள்ள வரும்போது சும்மா கொழு கொழுன்னு வர்றாங்க.
வழக்குள்ள வருகிற சும்மா கொழு கொழுன்னு ஏன் வருது தெரியுமா? என் ஆண்டவர் என்ன பட்னியா போடல, என் ஆண்டவர் என்ன போஷிச்சாரு, என்ன என் சந்ததியை போஷித்தாரு. அத்தனை கடல்ல இருக்கிற அத்தனை மச்சங்களையும் அவருடைய கரம் போஷிக்கி. யோசித்து பார்த்தா நமக்கே அதுகிட்ட போய் நம்ம நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. அது மட்டுமா? 145:16, 145:16. நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறீர். ஒரு பக்கம் கடல்ல இருக்கிற மச்சம், இன்னொரு பக்கம் 145:16 சகல பிராணிகள். 47, 147:9, 147:9. அவர் மிருக ஜீவன்களுக்கும். அடுத்து என்ன கேட்டகரி? என்ன கேட்டகரி? அனிமல்ஸ். வீட்டு அனிமல்ஸுக்கு நீங்க மிச்சம் உள்ள அந்த கெட்டு போன சோறை போட்டு வளர்த்துறீங்க வச்சுக்கோங்களேன். வேற என்ன நீங்க என்ன செய்ய? ஆனா காட்டுக்குள்ள இருக்கிறது, காட்டுக்குள்ள யோசிச்சு பாருங்க. நம்ம இந்த காடை மட்டும் யோசிக்காதீங்க, மொத்த உலகத்தையும் யோசிச்சு பாருங்க. மொத்த உலகத்துல காடுகள் எவ்வளவு பயங்கரமான காடுகள், எல்லை இல்லாத காடுகள் நிறைய உண்டு இல்ல? அந்த காட்டுக்குள்ள எத்தனையோ மிருக ஜீவன்கள் இருக்குல்ல, இல்லையா? அது என்னைக்காவது கவலையோடு உட்காந்து கண்ணத்துல கையை வச்சு என் பிள்ளை வீட்டுக்கு நான் எப்படி சோற போடுவேன்னு என்னைக்கா கவலைப்பட்டிருக்கா? இல்ல. அந்த மிருக ஜீவன்களையும் அடுத்து கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும். காக்கான்னு மட்டும் இங்க சொல்ல இருக்குது. ஆனா மொத்த பறவைகள் கணக்கெடுங்க. சின்ன சிட்டுக்குருவில இருந்து மிகப்பெரிய கருடன் வரைக்கும் கணக்கெடுத்து பாருங்க. அத்தனையுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். நம்பிக்கை வந்திருக்கா இல்லையா? கடல்ல உள்ள மச்சங்களையும், காட்டுக்குள்ள இருக்கிற மிருக ஜீவன்களையும், மேல பறக்கிற பறவைகளையும் அவருடைய கரம் போஷித்து நடத்துகிறது. அவருடைய கரம் போஷித்து நடத்துகிறது. ஒன்னு சொல்றேன், படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை. என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக. இந்த படைப்புகள்லாம் யாருக்காக படைச்சாரு? நமக்காக. நம்மளை யாருக்காக படைச்சாரு? நான் கேட்கிறேன், நமக்காக படைத்தவைகளே போஷிக்கிறாரு. அவருக்காக படைச்ச என்னையும் என் குடும்பத்தையும் என் சந்ததியையும் என் பிள்ளைகளையும் போஷிக்காம விட்டுவாரா? அருள் செய்கிற கரம். உன் தேவை, உங்க குடும்ப தேவை, உங்க பிள்ளைகள் தேவை, அடுத்த மாசம் தேவை, அடுத்த படிப்பு செலவுக்குரிய தேவை, வரக்கூடிய நாட்களுக்குரிய தேவை, அத்தனையும் கர்த்தருடைய கரம் அருள் செய்யும். விசுவாசம் இருந்தா ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அவைகளை போஷிக்கிறாரே, தன் பிள்ளைகளை போஷிக்காம விட்டு வர்றா? போய் சொல்லுங்க. மேல காகத்தை பார்த்து சொல்லுங்க, உன்னை பட்னியா போடல அவரு, என் குடும்பத்தை போட மாட்டாரு. அந்த கடல்ல உள்ள மச்சங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களை அவர் பட்னியா போடல, என் குடும்பத்தை போட மாட்டாரு. மிருக ஜீவன்களை பார்த்து சொல்லுங்க, உங்களை போஷிக்கிறார்ல, என் குடும்பத்தை போஷிப்பாரு. அவர் கரம் எனக்கு வேண்டிய அத்தனையும் அருள் செய்யும். இன்னைக்கு, நாளைக்கு, அடுத்த வாரம், அடுத்த மாசம் என் வாழ்க்கைக்குரிய அத்தனையும் அருளி செய்கிற கரம் எனக்கு உண்டு. இவைகளே வேற யார்ட்டையும் போய் கையேந்தலை இப்போ வரைக்கும். என்னை எப்படி அந்த விடுவாரு? எனக்குரிய யாராகிலும் இங்க இருக்கிறவங்க அடுத்த மாசம் என்ன செய்ய, என் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய அப்படி இருப்பேன். போன ஞாபகம் வருது, அதையும் சொல்லியிருந்தேன். இந்த மோசே இருக்கார்ல, இந்த மோசே வனாந்திரத்தில் போகும்பொழுது இந்த ஜனங்கள் எல்லாரும் வெஜிடேரியன் சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு. உடனே அவங்க கேட்டாங்க, இந்த இதையே தின்னுக்கிட்டே நாங்கள் போகணுமா? வேறு ஒன்றுமே கிடைக்காதா? கொஞ்சம் வாசம் உள்ளது கிடைக்காதா? புரியலையா? கொஞ்சம் வாசம், கொஞ்சம் வாடை அந்த சில ஏரியாவில் சொல்லுவாங்க, வாடை அடிக்குமா அடிக்காதா? கொஞ்சம் கவுச்சை அடிக்கணும், வாடை அடிக்கணும். புரியுதா? ஆனால் நல்ல வேலை, கத்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த என்ன லக்கான் கோழியா, இந்த கோழி இல்லைன்னு நிறைய பேருக்கு உதடு வீங்கியே போயிடும். அது இருக்க போய் என்னமோ வாசத்துக்காவது என்ன செய்ய வேண்டியிருக்கு. இப்போ இவனுங்களுக்கு ஒரு ஆசை, கொஞ்சம் நான்வெஜ் சாப்பிடணும்னு.
நான்வெஜ் சாப்பிட்ட உடனே இப்போ மோசே என்ன பண்ணுறாருன்னா, இப்போ அவர் கொஞ்சம் ஏற்கனவே ஆரம்பத்தில் கொஞ்சம் கணக்கு போடுறல கில்லாடியா. இப்போ மோசே ஒரு காரியம் பண்ணுறான். என்ன ஆகுமா 11ஆவது அதிகாரத்தில், என்ன ஆரம்பம் 11ஆவது அதிகாரத்தில் 18 வாசிங்க. நீ ஜனங்களை நோக்கி என்ன ஆகுமா 11-18. நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள், எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும், எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமாய் இருந்தது என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே. அழுதுருக்கா பாருங்க. அட கொடுமைக்கார பயல்களா. சாப்பாட்டுக்கு இல்லை, சாப்பாடு வந்ததுலேருந்து கொடுத்துட்டு தான் இருக்காரு. நான்வெஜ்ஜுக்கு அழுதுருக்கா பாருங்க. இந்த கொடுமை எங்க போய் சொல்ல அடம் பிடிச்சிருக்கிறார். ஆண்டவர் அதை கேட்டார். ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார். யார் கொடுப்பாரு? கர்த்தர் கொடுப்பாரு. கர்த்தர் கொடுப்பாரு. கீழே சொல்றாரு, நீங்கள் 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் மாத்திரம் அல்ல. அதெல்லாம் விட மாட்டேன். கொடுத்த எப்படி கொடுப்பாரா? அடுத்த வாரத்துல 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். நல்ல மூக்கு முட்டை போதும்னு சொல்ற அளவுக்கு கொடுப்பேன். போதும். இப்போ இவன் சொல்லி முடிச்ச உடனே மோசேக்கு 21 வசனம். அதற்கு மோசே, என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர் 1 மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே. நீங்க இப்படி சொல்லிட்டீங்க. நீங்க வாட்ல புசுக்குன்னு 1 மாசம் நான் நான்வெஜ் போடுறேன்னு சொல்லிட்டீங்க. நான் எங்க வச்சிருக்கேன்? அடுத்த வசனம் பாருங்க. ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? கணக்கு போட்டு பாக்குறா. எங்க பாளையத்துக்குள்ள இருக்கிற ஆடு மாடுகள்லாம் அடிச்சா கூட பத்தாதே இந்த பயிர்களுக்கு. அப்புறம் சொல்றாரு, பக்கத்துல செங்கடல் இருக்கு, சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம், செங்கடல்ல போய் அத்தனை செங்கடலுக்குள்ள உள்ள இருக்கிற எல்லா மீன், வாழை மீன், வைர மீன், வஞ்சர மீன் எல்லாத்தையும் பறக்கிட்டு வந்தாலும் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றான். ஏன்னா இந்த பையன் ஒருத்தன் 30 பேர் திங்கிறத ஒருத்தன் திம்பாண்டவரை, 30 பேர் திங்கிறத ஒரு பையன் திம்பா, அசால்ட்டா திம்பா. நான் பார்த்துருக்கேன்ல இத்தனை வருஷம். இப்போ என்கிட்ட இருக்கிற ஆடு மாடுகளை கொண்டு வந்து அடித்தாலும், பக்கத்தில் இருக்கிற செங்கடல் இருக்கிற எல்லா மீன்களையும், அங்கே இருக்கிற ஐர மீனில் இருந்து அங்கே இருக்கிற சீலா மீன் வரைக்கும் பிடிச்சி கொண்டு வந்தாலும் போதுமோ? என்ன சொல்லுங்க? கணக்கு போடுறாரு. சொல்லுங்க சொல்லுங்க, என்ன சொல்றாரு? கணக்கு போடுறாரு. இவ்வளோதான் வரவு, மாதம் இவ்வளோ வருது, வீட்டு வாடகை, பால்காரை, மளிகை கடை, படிப்பு, இது அது எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ மே மாதம், ஜூன் மாதம், அடுத்து என்ன செய்ய? கணக்கு போடுறீங்க. கணக்கு போட்டு டயர்டாயிட்டீங்களே, கொஞ்சம் ஓரமாக வைங்க. இப்போ கர்த்தர் சொல்கிறத கேளுங்க. மோசேப்பா சொல்கிறாரு, கணக்கு போடுறியா? உன் கணக்குப்படி நடக்காது, உன் கணக்குப்படி நடக்காது. 23 வசனத்தை வாசிங்க. அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று இப்பொழுது காண்பா என்றார். வேற யாரும் இல்ல, கணக்கு போட்ட நீ பாப்ப, நீயே பாப்ப. கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை என்பதா நீ பாப்ப. நீ பார்க்கும்படி என் கை கிரியை செய்யும். கர்த்தருடைய கை கிரியை செய்யும். இருக்கிற யாரெல்லாம் கணக்கு போட்டு சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறீங்களோ, ஆண்டவர் சொல்றாரு, வேற யாரும் இல்ல, நீ பாப்பன்றாரு. கணக்கு போட்ட மோசே நீ பாப்ப, அவனுங்க பார்க்கிறாங்களோ இல்லையோ, கணக்கு போட்ட நீ பாப்ப. நீ உள்ள பாளையத்துக்குள்ள இருக்கிற மிருக ஜீவனையோ சமுத்திரம் இருக்கிறது நீ காமிக்கிற. ஒன்னு சொல்லட்டுமா? இவைகளை எல்லாவற்றையும் தாண்டி நான் ஒன்றை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன். உன் கண் காணாத காரியத்தை நான் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன், நீ பார்க்கல. ஒன்னு சொல்றேன், உங்களுக்கு வருது பாருங்க இன்கம், இது மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியும். கர்த்தர் சொல்றாரு, அது மட்டும்தான் உன் கணக்குல இருக்கு. ஆனா என் கணக்குல ஆயத்தப்படுத்தி இருக்கிற ஒரு காரியம், அது உனக்கு தெரியாது, உன் கண்ணுக்கு தெரியாது. நான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன், நீ பாப்ப. யாரெல்லாம் கணக்கு போட்டு பார்த்து
உங்கள் வருமானம், உங்கள் வருமானம், மாத செலவு, உங்கள் தொழிலில் வருமானம், இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்து உங்கள் குடும்பத்தை ரன் பண்ண, தொழிலில் இன்னும் இம்ப்ரூவ் பண்ண, உங்கள் பிள்ளைகளை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்து முடியாதுங்கிற சோகத்தில் உட்கார்ந்துருக்கிறீங்களே, கர்த்தர் சொல்றாரு, கணக்கு போட்டு பார்த்து அமர்ந்திருக்கிற நீங்க பார்ப்பீர்கள், கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. அவர் அருள் செய்கிற தேவன். இந்த சூழ்நிலை இருக்கிறவங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, கணக்கு போட்ட ஆண்டவரே, என் கணக்கு வரல ஆண்டவரே, சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிற ஆண்டவரே, ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குப்பா, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குப்பா, சகலத்தையும் அருளுகிற உம்முடைய கரம் என் வாழ்க்கையில, என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்துக்கு தேவையானதை நீங்க அருளி செய்வீங்க. இதை தியானிக்கும் பொழுது நேற்று ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, என் மனசு உடைஞ்சு ஜெபிக்கிறேன். இத ஒரு தகப்பன் பிள்ளைங்கிற ஒரு கோணத்தில் நீ வச்சுப்பாரு. அவங்க எல்லாம் ஆசையா சாப்பிட கேட்குறாங்க, கொடுக்கறதுக்கு இவன்ட வழி இல்லை. சபையில் நிறைய பேர் குடும்பத்தில் பெத்த பிள்ளை ஆசையா கேட்டதை வாங்கி கொடுக்க முடியாத சில பிள்ளைங்க உண்டு. பெத்த பிள்ளைங்க ஆசையா கேட்குறாங்க, ஆனால் வாங்கி கொடுக்க முடியல, அவன் ஆசையை நிறைவேற்ற முடியல, அதுக்குரிய சோர்ஸ் இல்லை, அதுக்குரிய என் கையில் இருப்பு இல்லை, அதுக்குள்ளே வருமானம் இல்லை. அப்படிப்பட்ட பிள்ளைங்க என் கண்ணை திறந்தாரு பாருங்க, என் மனசு உடைஞ்சது. ஆண்டவரே, அன்னைக்கு மோசைக்கு மட்டுமல்ல, இந்த சபைக்குள்ளேயும் உம்முடைய கரம் குறுகி போகவில்லை, இந்த பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் உம்முடைய கரம் குறுகி போகவில்லை. யார் யார் கணக்கு போட்டு ஆசைப்பட்டு கேட்ட பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்க முடியாம இருக்கிறார்களோ அவர்கள் கண் பார்க்கும்படி கர்த்தர் உம்முடைய கரத்தை நீட்டுமே. ஹல்லேலூயா. அருள் செய்கிற கரம் உங்களுக்கும் உங்க சந்ததிக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் வேண்டிய அனைத்தையும் அருள் செய்யும். நீங்கள் உழைச்சி மாத வருமானம் சரியாக வந்து அதில் நம்ம இப்போ 40 வருஷம் வாழ்ந்தோம்னு நினைக்கிறீங்க? இல்லை, அந்தந்த இடத்துல எனக்கு அவர் கரம் அருளி செய்தபடியினால இன்னைக்கு நம்ம நிற்கிறோம். மறக்காதீங்க, சமுத்திர மச்சம், கடலில் உள்ள மச்சம், மேலே பறக்கிற பறவை, காட்டில் உள்ள மிருக ஜீவன், இவைகள் எதுவுமே பட்னியாக கடந்து மாண்டு போனதில்லை. இவைகள் எல்லாம் திருப்தியாக இருக்குன்னு வசனம் சொல்லுது. அவர் சாயல் உண்டாக்கப்பட்டது முதல் கடமை, ரெண்டாவது ரத்தத்தினால் மீட்கப்பட்டது அது பெரிய உரிமை. என்னை உண்டாக்கினார்ல, அப்போ என்னை அவர் போஷிக்கணும், அது அவர் கடமை. ஆனால் என்னை இப்போ மீட்டெடுத்தால இயேசுவின் ரத்தத்தினால, இது அவருடைய உரிமை. கடமையினாலும் உரிமையினாலையும் அவர் உங்களை போஷிப்பா, சபையை போஷிப்பா. அல்லேலூயா. ஆமென் சொல்றீங்களா? ஸோ அருளி செய்கிற ஆண்டவருடைய கரம். ரெண்டாவது, இந்த உலகத்தில் எனக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுக்குற அவருடைய கரம். அதை மட்டும் பார்த்துட்டு முடிச்சுடுவோம், மீதியை நம்ம வர்ற நாட்களை கவனிக்கலாம். எஸ்ரா 8:31 வாசிங்க. எஸ்ரா 8:31. நாங்கள் எருசலேமுக்கு போக முதலாம் மாதம் 12ஆம் தேதியிலே அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து வழியிலே சத்ருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது. பாபிலோன்ல இருந்து ஆலயம் கட்டுவதற்கு எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு ராஜா கொடுத்து அனுப்புறாரு. அதை வாங்கிட்டு இப்ப புறப்படுறாங்க. அங்கிருந்து வரணும்னா சில நாட்கள் ஆகும், சில இரவுகள் சில பகல்கள் கடந்து வரணும். இடையில வனாந்தரம் உண்டு, இடையில பாலைவனம் உண்டு, அந்த இடையில அந்த கொடூர தாக்கக்கூடிய மிருக ஜீவன்கள், அந்த கொடூரமான மிருகங்கள் உண்டு. இன்னும் சொல்ல போனா பதிவிருக்கிற சத்துருக்கள் உண்டு, பதிவிருக்கிற கூட்டம் உண்டு. 2 கூட்டம் இங்க இருக்கிறாங்க, சத்துருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும். அதாவது யார் யார் வாராங்க போறாங்களோ பதிவிருந்து தாக்கி அவங்க கையில் இருக்கிற பொருட்களை பிடுங்கி கொள்ளுகிற அந்த கொள்ளைக்கார கூட்டம் உண்டு, கொலை செய்கிற சத்துருக்களின் கூட்டம் உண்டு. இப்போ எஸ்ரா யோசிக்காரு, பொருட்கள் எல்லாம் ஏற்றியாச்சு, இப்போ பயணத்தை ஆரம்பிச்சாச்சு. இப்போ ஏறிட்டு பார்த்தா நீண்ட தூர பயணம், நெடுதூர பயணம், பகல் இரவு என்று பிரயாணப்படணும்.
துணைக்கு ஆள் இல்லை, பாதுகாப்புக்கு ஆள் இல்லை. வழியில் பதிவிருக்கிறவன் சத்துருக்கள் எதிர்பட்டு தாக்குனாங்கன்னா பாதுகாக்க ஆள் இல்லை. கையில் இருக்கிற பொருட்களை பிடிங்கிட்டு போனான்னா தடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. பாதுகாப்பற்ற சூழ்நிலை எஸ்ராவின் சூழ்நிலை. இப்போ ராஜாவிட்ட போய் இவருக்கு கேட்க வெக்கப்பட்டு, எனக்கு அது இந்த வசனத்தை வாசிக்கும் போது நடைமுறையை பார்த்தா நிறைய பேர் லைஃப் அப்படித்தான் இருக்கு. ராஜாவிட்ட போய் கவனிங்க, இவ்வளவு பொருட்களை கொடுத்த ராஜா பாதுகாப்பை ஏன் கொடுக்கல? ஏன் கவனிங்க, ஆலயத்துக்கென்று இவ்வளவு பொருட்களை கொடுத்து அனுப்பின ராஜா வழி துணைக்கு பாதுகாப்பா, ராஜாவுக்கு தெரியும் பிரயாணம் கடினமா இருக்கும், பாலைவனமா இருக்கும், இரவு பிரயாணம் இருக்கும், நான் இடையில வழிபறி கூட்டம் உண்டு, பதிவிருக்கிற கூட்டம் உண்டு, சத்துருக்கள் உண்டு, அடிச்சு பறிச்சு கொலை பண்ண கூட தயங்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட பாதிப்புகள்லாம் நடந்திருக்கு. அப்ப இவர்களை பாதுகாக்கிறதுக்கு ராஜா அனுப்பியிருக்க கூடாதுல்ல? அனுப்பியிருக்க வேண்டும் தானே? சொல்லுங்க, ஏன் அனுப்பல தெரியுமா? எஸ்ரா சொல்றாரு, நான் கேட்க வெக்கப்பட்டேன்றாரு. பாதுகாப்பு கேட்க வெக்கப்பட்டேன். ஏன் தெரியுமா? அதுல அவரே சொல்றாரு. 8:22 வாசிங்க. வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு. நல்லா கவனிங்க, வழியில சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். ஹலோ, ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? நம்ம நிலைமைதான். அடுத்து வாசிங்க. எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறதென்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறதென்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம். நான் ராஜாட்ட போய் நான் மிகப்பெரிய அளவுல நான் ரொம்ப பெருசா பேசிட்டேன். என் ஆண்டவர் யார் தெரியுமா? என் கடவுள் எப்படி தெரியுமா? யெகோவா தேவன் எங்களை பாதுகாப்பா, தப்பு வைப்பா, எங்களை விடுவிப்பா, அக்கினி சூளைக்கு விடுவித்தவ, அந்த 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 சிங்க கெபிக்கு விடுவித்தவ, பாபிலோன் அந்த எகிப்தின் கைக்கு விடுவித்தவ, எங்களை பாதுகாப்பான்னு சொல்லி வீர தீரமா பிரசங்கம் பண்ணிட்டு வந்துட்டேன். ரொம்ப வீர முழக்கம் விட்டுட்டு வந்தேன். இப்போ பிரயாணத்தை பார்த்தா பயங்கரமா பயமா இருக்கு. இப்போ கிளம்பும் பொழுது ஆஹா, கொஞ்சம் அடக்கி வாசிருக்கலாமோ, ரொம்ப பில்டப் கொடுத்துட்டோமோ, கொஞ்சம் அடக்கி வாசி இருந்ததா, இதை கேட்டிருக்கலாமோ. இப்போ யோசிக்கான், இப்படி பேசிட்டு அவன்கிட்ட போய் எப்படி நான் பாதுகாப்புக்கு ஆள் கேட்க? சில ஆள் கேட்ட, நீங்கள் வீர வசனம் பேசிட்டு விசுவாசம் அறிக்கைட்டு நான் ஜெபிச்சேன் கர்த்தர் செய்வார், நான் விசுவாசம் பண்ணா கர்த்தர் பண்ணார், அன்னைக்கு செஞ்சார் இன்னைக்கு செய்வார், பார்க்குறீங்களா அப்படின்னா சவால்லாம் விட்டுட்டு இப்போ நெருக்கடினா அவன்கிட்ட போய் எப்படி கேட்க? அவன்கிட்ட போய் எப்படி கேட்க? என்னமோ நேற்று பெருசாக சொன்னேன், நேற்று அவ்வளோ தூரம் வீரமாக சொன்னேன். சிரிக்கிறவங்கெல்லாம் அப்போ அப்படியே வந்துடா. எஸ்ரா, இங்கே நிறையா எஸ்ரா உள்ளே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நிறைய எஸ்ரா உள்ளே இருக்கிறீங்க. ரொம்ப பேசிட்டேன், இப்போ போய் கேட்க வெக்கப்படுறேன். கேட்டோம்னா அவன் ஏதாவது சொல்லிட்டாம்னா, ஏதாவது பதில் சொல்லிட்டாம்னா வெக்கப்பட்டேன். இங்கே இருக்கிறீங்க சிலர், அநேகர், சிலர் இல்லை, சிரிக்கிற பார்த்தா அநேகர் இருக்கிறீங்க. ரொம்ப விசுவாசமாக பேசிட்டீங்க. அவங்ககிட்ட, உங்கள் ஓனர்கிட்ட, உங்கள் சொந்தக்காரங்கிட்ட, உங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய நபர்கிட்ட விசுவாசமாக பேசிட்டீங்க, வைராக்கியமாக பேசிட்டீங்க. இப்போ ஒரு தேவை, ஒரு அவசரம், ஒரு நெருக்கடி, அவன்கிட்ட போய் கேட்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. வழி பயணத்தில் பயமும் இருக்குது. ஆனால் இப்போ கேட்டால் அந்த விசுவாச வார்த்தைக்கு மதிப்பில்லாமல் ஆயிரும், வெக்கமாக போயிருமே. என்ன செய்ய? ஒரு நெருக்கடி. ஒரு நெருக்கடி இல்லை, இது ஒரு பெரிய நெருக்கடி தானா? இந்த நெருக்கடியில கர்த்தர் எஸ்ராவை விட்டு விடவில்லை. ஒன்று சொல்லட்டுமா? எஸ்ரா, நீ எந்த விசுவாசத்துல உன் தேவனை குறிச்சு அந்த ராஜானிடத்துல அறிக்கையிட்டையோ அந்த விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துவாரு. அந்த விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துவாரு. அந்த விசுவாச அறிக்கையை கர்த்தர் கனப்படுத்துவாரு. அந்த விசுவாச அறிக்கை நிமித்தம் நீ வெட்கப்பட்டு போக மாட்ட. உன் குடும்பம் வெட்கப்பட்டு போகாது, உன் சந்ததி வெட்கப்பட்டு போகாது, உன் காரியம் வெட்கப்பட்டு போகாது. யார் யாரிடத்துல போய் விசுவாசத்தோடு எங்க ஆண்டவர் பார்த்துக்கிடுவாரு, என் ஆண்டவர் எனக்கு செய்வாரு அப்படி விசுவாசத்தோடு நீங்க பேசிட்டு வந்தீங்கல்ல. ஆனா இப்ப
இப்போ ஒரு நெருக்கடினால அவன்கிட்ட போய் நிக்க கர்த்தர் உங்களை விட மாட்டாரு. அவன்கிட்ட போய் நிக்க கர்த்தர் உங்களை விட மாட்டாரு. அவர்கள்ட்ட போய் கையேந்த கர்த்தர் உங்களை விட மாட்டாரு. ஆண்டவர் பார்த்தாரு, என் பிள்ளை விசுவாசத்துல தான் பேசினான். அவன் வீணா பேசல, மாம்சத்துல பேசல, விசுவாசத்துல தான் பேசினான். ஆனா இப்ப அவன் சூழ்நிலை அவனுக்கு எதிராக நிக்கி வனாந்தரம் பயமுறுத்துது, போகிற பாதை பயமா இருக்கு. ஆனா விசுவாசமா பேசிட்டா இங்கிட்டு வனாந்தரம் இங்கிட்டு விசுவாசம் நடுவுல இப்ப நிக்கிறா. கர்த்தர் பார்க்கிறாரு, இந்த விசுவாசத்தை கனப்படுத்தும்படி இந்த வனாந்தரத்துல கர்த்தருடைய கரம் எஸ்ராவுக்கு துணை செய்தது. கர்த்தருடைய கரம் எஸ்ராவுக்கு துணை செய்தது. தனியா இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? தனியா நிக்க நினைக்கிறீங்களா? எதிர வனாந்தரம் இருக்குன்னு பயப்படுறீங்களா? எப்படி என் குடும்பத்தை நடத்த போறேன்னு பயப்படுறீங்களா? எப்படி என் பிள்ளைய நான் கொண்டு போக போறேன்னு பயப்படுறீங்களா? தனித்து விடப்பட்டிருக்கிறேன், தனியா நிக்கிறேன், ஆதரவுக்கு ஆள் இல்லை, சப்போர்ட்டுக்கும் எந்த ஒரு நபரும் இல்லை, தனித்து விடப்பட்டிருக்கிறேன், பிள்ளை நானும் மட்டும்தான் இருக்கிறேன், என் குடும்பத்தை எப்படி நான் பராமரிக்க போறேன்? எதிர பார்த்தா வனாந்தரம், கண்ணுக்கு எட்டுன தூரம் வனாந்தரம், உதவிக்கரம் ஒண்ணுமே இல்லை, சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லை, தனிமையா இருக்கிறேன். ஆனா கர்த்தர் பார்க்கிறாரு, நேற்று வரைக்கும் நீ பேசினல அந்த விசுவாச வார்த்தை அது ஒன்ன வெட்கப்படுத்தாது. கர்த்தருடைய விசுவாச வார்த்தை வெட்கப்படுத்தாது. அந்த வார்த்தையை அவனுங்க அந்த வார்த்தையை கனம் பண்ணும்படி அந்த வனாந்தரத்தில் கர்த்தர் வருவாரு. அந்த வார்த்தையை கனம் பண்ணும்படி கர்த்தர் வருவாரு. விசுவாசமா பேசினல எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவன். தப்புவிக்காம போனாலும் பேசினல கொண்டு போய் போட்டாங்கல்ல. எவ்வளவு பெரிய நெருக்கடி! விசுவாசமா பேசுனா ஆனா கொண்டு போய் போட்டாங்க. நெருக்கடி தானே. கர்த்தர் பார்த்தாரு, அந்த விசுவாசத்தை கனம் பண்ணும்படி அக்னி நடுவுல வந்தாரு. அந்த விசுவாசத்தை கனம் பண்ணும்படி அந்த சிங்க கபில வந்தாரு. விசுவாசத்தை கனம் பண்ணும்படி எஸ்ராவுக்கு வனாந்தரத்துல துணை செய்தாரு. பாதுகாப்பை அருளி செய்தாரு. கர்த்தருடைய கரம், தேவனுடைய கரம். அந்த வசனத்தை வாசி நம்ம அப்படியே முழங்கால் போடுவோமா? எஸ்ரா 8:33 பாருங்க, இடையில வாசிங்க, கவனிங்க. எங்கள் தேவனுடைய கரம் 8:33 எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து எல்லாரும் சேர்ந்து எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து வழியிலே சத்துருவின் கைக்கும் பதவி இருக்கிறவன் கைக்கும் எங்களை தப்புவித்தது. பாதுகாக்கிற கரம். தேவ பிள்ளைய செய்தியை முடிச்சிட்டேன். தேவ ஜனமே, சபையே, இருக்கிற தேவ மக்களே, அன்னைக்கு இருந்த விசுவாசத்தினால நீங்க எவ்வளவு வைராக்கியமா பேசி இன்னைக்கு அடி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்குது. எப்படி போகன்னு தெரில, பின்னாலேயும் போக முடியாது, முன்னாலேயும் போக முடியல, நடுவில் நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க நிறைய பேர். தனித்து நிற்கிறேன், பாதுகாப்பு இல்லாமல் நிற்கிறேன், ஆதரவு இல்லாமல் நிற்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, கடந்த காலத்தில் உனக்குள்ள இருந்த அந்த விசுவாசத்தை கனம் பண்ணும்படி நிகழ்காலத்தில் நான் உனக்கு துணை செஞ்சு எதிர்காலத்தை சந்திக்க வைப்பேன். மறுபடியும் சொல்கிறேன், கடந்த காலத்தில் உங்களுக்குள்ள இருந்த விசுவாச வார்த்தையை கர்த்தர் கனம் பண்ணும்படி இன்னைக்கு நிகழ்காலத்தில் இறங்கி வந்து எதிர்காலத்தை சந்திக்க வைப்பாரு. நாளை தினத்தை சந்திக்க வைப்பாரு. கர்த்தருடைய கரம் உங்க மேல இருப்பதுனால நாளை தினத்தை நீங்க சந்திப்பீங்க, சவால்களை சந்திப்பீங்க, வனாந்தரத்தை சந்திப்பீங்க. அத்தனை போராட்டங்களையும் சந்திச்சு ஜெயிச்சு வர தேவனுடைய கரம் உங்களுக்கு துணை செய்யும். நம்புறீங்களா? அந்த எஸ்ராவின் மேலே இருந்த தேவனுடைய கரம், எஸ்ராவின் விசுவாசத்தை கனப்படுத்தும்படி வந்த தேவனுடைய கரம் இந்த சபைக்குள் அந்த எஸ்ராவை போல விசுவாச அறிக்கையிட்டு ஆமாம் பெரிய சவால்களுக்கு எதிராக நின்றுக்கிட்டு இருக்கீங்களே, அந்த எஸ்ரா மேல் வந்த அவர் கரம் உங்க மேல அந்த ராத்திரி நேரத்தில் வருது. உங்க விசுவாசத்தை கனப்படுத்தும்படி கர்த்தருடைய கரம் உங்க மேல வருது. முழங்கால் படிடுவோமா? உங்க கரத்தை நம்பினவங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த ராத்திரி நேரத்தில் எங்களுடைய முழு இருதயமும் முழு கவனமும் முழு பார்வையும்
உங்கள் கரத்தின் மேலே மட்டும் வைக்கிறோம். இந்த ஜீவனுள்ள வார்த்தை உங்கள் பிள்ளைகளை தொடர்ந்து வழி நடத்தட்டும். உங்கள் வார்த்தையை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க. நீங்கள் பெருக, நாங்கள் சிறுகணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.